விஜயோட பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் நோட்டீஸ் பண்ற ஒரு ஆள். விஜய் எங்க போனாலும் அவர் கூடவே நிழல் போல இருப்பாரு. ரோட் ஷோ, மீட்டிங், அதுக்கு முன்னாடி கேரளா ஷூட்டிங் டைம்ல கூட இருந்தாரு. யார் இந்த பர்சன்? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவர் தான் நயீம் மூசா. இப்போ இவர் தான் விஜயோட பர்சனல் செக்யூரிட்டி. ஜஸ்ட் இவர் ஒருத்தர் மட்டும் இல்ல, ஃபுல் ப்ரொஃபஷனல் செட்டப்ல நிறைய பேர் இருக்காங்க. இவரோட ஆரிஜின் புதுச்சேரி ரீஜியன்ல இருக்கிற மாய். இவர் ஒரு மலையாளி, ஆனா இப்போ துபாயில செட்டில் ஆகிட்டாரு. ஆரம்பத்துல வேலைக்காக துபாய் போனாரு. இவருக்கு நேச்சுரலாவே பாடி பில்டிங்ல இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதுல ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் மூலமா செக்யூரிட்டி ஜாப் சான்ஸ் வந்தது. அந்த ஜாப் பண்ணும்போது தான் அவருக்கு ஒரு ஐடியாவும் வந்தது. நாம ஏன் ஒரு செக்யூரிட்டி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு. அப்படி ஸ்டார்ட் ஆன கம்பெனி தான் ஜென்டர் செக்யூரிட்டி. இந்த கம்பெனி துபாயை பேஸ் பண்ணுது. கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. இந்தியா லெவல்ல இல்ல, இன்டர்நேஷனல் லெவலுக்கு. இவங்க யார் யாருக்கெல்லாம் செக்யூரிட்டி கொடுத்திருக்காங்க தெரியுமா? ஜஸ்டின் பைபர், ஷாருக் கான், சிவகார்த்திகேயன், இவங்கள போல நிறைய பேர் இருக்காங்க. அரப் கண்ட்ரீஸ்க்கு செலிபிரிட்டிஸ் யாரு போனாலும் நயீம் மூசா டீம் தான் செக்யூரிட்டியே. இதை விட பெரிய விஷயம் என்னன்னா, துபாயில நியூ இயர் செலிப்ரேஷன் அப்போ கோடிக்கணக்கில் மக்கள் வருவாங்க. அதை கண்ட்ரோல் பண்றதும் ஜென்டர் செக்யூரிட்டி தான். அதனாலதான் UAE கவர்மெண்ட் கூட இவங்க மேல அவ்வளோ ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும் இல்ல, ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்க்கு கூட செக்யூரிட்டி கொடுத்திருக்காங்க. லைக் ஏசியா கப், T20 மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு. இப்போ அவரோட கம்பெனியை இந்தியாவில் கூட எக்ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு, அதுவும் சென்னையில். அந்த டைம்ல தான் விஜயோட பொலிட்டிக்கல் என்ட்ரி. அப்போத்துல இருந்து நயீம் மூசா தான் விஜயோட ஃபுல் டைம் பாடிகார்ட். மதுரை மாநாட்டிலே பார்த்திருப்பீங்க பவுன்சர்ஸ், அவங்க எல்லாருமே நயீம் மூசா டீம் தான். கவர்மெண்ட் சைட்ல இருந்து விஜய்க்கு ஒயிட் டிவிஷன் செக்யூரிட்டி இருந்தாலும் பர்சனலா நயீம் மூசா தான் ஹேண்டில் பண்றாரு. இது ஒரு டபுள் செக்யூரிட்டி சிஸ்டம் மெத்தட். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா, இவங்களது ஜஸ்ட் ப்ரொஃபஷனல் ரிலேஷன் மட்டும் இல்ல, பர்சனல் பாண்டிங்கா மாறிடுச்சு. அதனாலதான் பிரைவேட் ஈவெண்ட்ஸ்ல இருந்து பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் வரைக்கும் எப்போதும் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி கூடவே இருக்காரு. கேமரா ஃபோக்கஸ் எல்லாம் விஜய் மேல இருக்கும். விஜயோட செக்யூரிட்டிக்கு ஃபோக்கஸ்டா இருக்கிறது நயீம் மூசா. நீங்க என்ன நினைக்கிறீங்க இவங்களோட பாண்டிங்கை பத்தி? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.